சாத்தான்குளம் கொலை குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். இவர்களுக்கு மன்னிப்பே கொடுக்கக்கூடாது. லாக்அப் டெத் என்பது அரிதினும் அரிதான வழக்கு. இவர்களுக்கு எந்த கருணையும் காட்டக்கூடாது. கருணை காட்டினால் வேலியே பயிரை மேய்ந்துவிடும். ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்தா ஆயுள் தண்டனை தானே அப்படிங்கிற எண்ணத்தில் மேலும் மேலும் லாக்அப் டெத் நடக்கும். அதனால் இனிமேல் லாக்அப் டெத் நடக்காமல் இருப்பதற்கு, காவல்துறை மரணம் ஏற்படாமல் இருப்பதற்கு மரண தண்டனை தான் தீர்வு என்பதை நீதிபதி சொல்லியிருக்கின்றார். முதலாவது குற்றவாளி காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 சட்டப்பிரிவுகளில், ஒரு சட்டப்பிரிவில் 3 ஆண்டுகள், இன்னொரு சட்டப்பிரிவில் ஓராண்டு, அபராதமாக 84,20,000 தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். 2ஆம் குற்றவாளி பாலகிருஷ்ணன் எஸ்ஐ அவருக்கு 2 மரண தண்டனைகள், ஒரு 7 ஆண்டு சிறை தண்டனை, மற்றொரு சட்டப்பிரிவில் ஓராண்டு சிறை தண்டனை, 54 லட்சம் அபராதம். 3ஆம் குற்றவாளி ரகுகணேஷ் எஸ்ஐ இவருக்கு மரண தண்டனை, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை ஒரு சட்டப்பிரிவில், ஓராண்டு மரண தண்டனை ஒரு சட்டப்பிரிவில், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 சட்டப்பிரிவுகளில் 52 லட்சம் அபராதம் விதித்திருக்கின்றார். 4வது குற்றவாளி முருகன் தலைமை காவலர் இவருக்கு மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 சட்டப்பிரிவுகளிலும், ஓராண்டு சிறை தண்டனை ஒரு சட்டப்பிரிவிலும், ஒரு ஆண்டு சிறை தண்டனை இன்னொரு சட்டப்பிரிவிலும் வழங்கியிருக்கின்றார். 5வது எதிரி சாமிதுரை இவருக்கு மரண தண்டனையும், ஒரு சட்டப்பிரிவில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும், மற்றொரு சட்டப்பிரிவில் ஓராண்டு சிறை தண்டனையும், 22 லட்சம் அபராதமும் விதித்திருக்கின்றார். 6வது குற்றவாளி முத்துராஜ் இவருக்கு ஒரு சட்டப்பிரிவில் 2 மரண தண்டனைகளும், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 சட்டப்பிரிவுகளிலும், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை ஒரு சட்டப்பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை மற்றொரு சட்டப்பிரிவிலும் விதித்திருக்கின்றார். 32 லட்சம் அபராதம் விதித்திருக்கின்றார். 7ஆம் எதிரி காவலர் செல்லதுரை என்பவருக்கு மரண தண்டனையும், ஒரு சட்டப்பிரிவில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும், மற்றொரு சட்டப்பிரிவில் ஓராண்டு சிறை தண்டனையும் வழங்கியிருக்கின்றார். 8வது குற்றவாளி காவலர் தாமஸ் பிரான்சிஸ் என்பவருக்கு 14,40,000 அபராதமும், மரண தண்டனையும், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை ஒரு சட்டப்பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை மற்றொரு சட்டப்பிரிவிலும், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றொரு சட்டப்பிரிவிலும் நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார். 9வது குற்றவாளி காவலர் வெயிலுமுத்து என்பவருக்கு 10,40,000 அபராதமும், மரண தண்டனையும், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை ஒரு சட்டப்பிரிவிலும், ஓராண்டுகள் சிறை தண்டனை மற்றொரு சட்டப்பிரிவிலும் வழங்கியிருக்கின்றார். மற்றொரு குற்றவாளி பால்துரை இறந்துவிட்டதால் அவருக்கு தண்டனை வழங்க இயலவில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதிமன்றம் இழப்பீடாக 1,40,00,000 குற்றவாளிகள் 1,40,000 குற்றவாளிகள் தரப்பில் வழங்க வேண்டும். அவர்கள் வழங்க தவறினால் அவர்களுடைய சொத்துக்களை ஜப்தி செய்து வருவாய் சட்டத்தின்படி அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற தீர்ப்பினை நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. இந்த தீர்ப்பை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இனிமேல் தமிழகத்தில் லாக்அப் டெத், காவல்துறை தாக்குதல் என்றால் மரண தண்டனை என்கின்ற அச்சம் காவல்துறை மத்தியில் ஏற்படும். இனிமேல் லத்தியை தூக்கி ஒரு சாதாரண மனுஷனை, பாமர மனுஷனை அடிப்பதற்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் அச்சப்படக்கூடிய அளவிற்கு நீதிபதி இந்த தீர்ப்பில் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டியிருக்கின்றார். வேலியே பயிரை மேய்வதை அனுமதிக்க முடியாது என்கின்ற செய்தியை நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. நல்வினை விஸ்வராஜ், பொதுச் செயலாளர், 10 ரூபாய் இயக்கம். பகவன்தாஸ் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் இருந்துட்டு அனைத்து எதிரிகளுக்கும் சாகும் வரை தூக்கிலிடணும்னு நீதிமன்ற தீர்ப்பு அளிச்சிருக்கு. 6 வருஷம் காத்திருந்ததுக்கு நல்ல தீர்ப்பு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, நான் இல்லை, சிபிஐ வழக்கறிஞர். இது உண்மையிலேயே இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல, அவர் ஜட்ஜே சொல்லியிருக்காரு. இது மாதிரி இருந்துட்டு அமெரிக்காலையும் இதே மாதிரி சம்பவம்லாம் நடக்குது. இனிமே இந்த தீர்ப்புக்கு அப்புறம் இருந்துட்டு காவல் சித்திரவதைகள் இருந்துட்டு நடக்கவே கூடாது. இந்த தீர்ப்பு இருந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ்க்கு ஏற்பட்ட நிலைமை இருந்துட்டு எந்த ஒரு சாமானியனுக்கும் ஏற்படக்கூடாது. அதுதான் எங்களுடைய இது. இந்த வழக்கு இருந்துட்டு சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் இருந்துட்டு விஜயன், ராஜீவ் ரூபஸ் இவங்கெல்லாம் திறம்பட தான் நடத்தணும். நல்ல தீர்ப்பு நாங்கள் நம்புறோம். இனிமே இது போன்ற எந்த சம்பவம் நடக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்ல, இதுக்கப்புறமும் தொடர்ச்சியா இருந்துட்டு காவலர்கள் இருந்துட்டு அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சாமானிகளை இருந்துட்டு தாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அது அந்த இதெல்லாம் இல்ல. சரி, பாத்துக்கிறோம், அவ்வளவு. மேல்முறையீடு போவாங்க. பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து மேல்முறையீடு இருந்துட்டு அங்கேயும் வழக்கு நடத்துறதுக்கு இவங்க தயாரா இருக்கிறாங்க. அவ்வளவு.